வணக்கம் மாணவ செல்வங்களே. ஏற்கனவே நாம என்எம்எஸ் எக்ஸாமுக்காக டாபிக் வைஸா ஒரு 13 வீடியோ பார்த்திருக்கோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சியா இதுல 14வது வீடியோ பார்க்க போறோம். இதுல எந்த டாபிக்க பேஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் மாஸ். சில நேரம் ஸ்கூல் புக்ல என்னன்னு குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட் மாஸ் அப்படின்னு குடுத்து சொல்லிக் குடுத்திருக்காங்க. சரிங்களா? இண்டிசஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல. நம்ம கொஸ்டின்ஸ் வரும்போது நான் அதுக்கான விளக்கங்கள் என்னன்றத சொல்றேன். அப்படியே இல்லனாலும் இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு எழுத்துக்கும் விளக்கம் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வீடியோல போர்ட் மாஸ பத்தின ஃபர்ஸ்ட் டைப் வீடியோ போடும்போது அதுல நம்ம சொல்லியிருக்கோம். சரியா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட்டா அவங்க பிளஸ் மைனஸ குடுக்காம, அதுக்கு பதில் சில வேர்ட்ஸ குடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த முதல் கேள்விய பாருங்க. P என்பது மைனஸ், Q என்பது பிளஸ், R என்பது மல்டிபிள், S என்பது டிவிஷன் எனில் 18P4 R 6S2Q3 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முதல்ல இது மாரி அவங்க எழுத்துக்கள மாத்தி மாத்தி குடுக்குறாங்க சிம்பல்ஸ அப்படின்னா, முதல்ல அவங்க சொல்லியிருக்கிற நம்பர்ஸ எழுதிருங்க. 18 4 6 2 3 அந்த நம்பர்ஸ் எழுதிட்டோம். இப்ப நடுவுல அவங்க சொல்லியிருக்கிற ஒரு ஒரு சிம்பலையும் பார்க்கலாம். பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மைனஸ். அப்ப இந்த இடத்துல மைனஸ். அடுத்து ஆருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மல்டிபிள். அப்ப இந்த இடத்துல மல்டிபிள் இன்ட்டு எஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க? டிவிஷன். அப்ப இந்த இடத்துல டிவிஷன். கியூக்கு என்ன சொல்லியிருக்காங்க? பிளஸ். அப்ப இந்த இடத்துல பிளஸ். புரியுதா? நீங்க இப்படி எழுதிட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பிக்யூஆர்எஸ்க்கு என்னவோ அந்தந்த இடத்துல அந்த சிம்பிளை போட்டீங்கன்னா இப்போ முதல்ல போர்ட் மாஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் செய்யணும். அங்க பிராக்கெட் இல்ல. ஆஃபோ இல்ல இண்டிசஸ் பவரோ இருக்குன்னா அது செய்யணும். அங்க அதுவும் இல்ல. அப்ப இது எதுவுமே பிரச்சனை இல்ல. முதல்ல அப்ப சிம்பிள்ஸ் வரும்போது எதை செய்யணும்? டிவிஷன் வகுத்தலை செய்யணும். பாருங்க வகுத்தல் தோ இருக்கு. 6 வகுத்தல் 2. அப்ப 6 2ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 6. அப்ப இங்க 3ன்னு ஆயிடும். ஸோ 18 மைனஸ் 4 பெருக்கல் இதுதான் என்னவாயிடுச்சு? 3 பிளஸ் 3. டி முடிஞ்சதா? போர்ட் மாஸ் படி டிக்கு அப்புறம் என்ன வரணும்? எம். எம்னா மல்டிப்ளை பெருக்கல். பாருங்க 4 பெருக்கல் 3. 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12. மீதி இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. 18 மைனஸ் 12 பிளஸ் 3. உங்களுக்கு பிளஸும் மைனஸும் மட்டும் இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. நீங்க ஆட் பண்ணிட்டும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணிட்டும் ஆட் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. அப்ப பாருங்க 18 மைனஸ் 2. 18 மைனஸ் 12. 18ல 12 போயிடுச்சு அப்படின்னா 6 பிளஸ் இன்னொரு நம்பர் என்ன இருக்கு? 3. அப்ப 6 பிளஸ் 3 என்ன வந்துடும்? 6ஐயும் 3ஐயும் கூட்டினா 9. ஸோ இந்த கேள்வியோட விடை ஆப்ஷன் 3 9 அப்படிங்கிறது தான். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? போர்ட் மாஸ் படி அவங்க இந்த மாதிரி நம்பர்ஸை மாத்தி லெட்டர்ஸா கொடுக்குறாங்கன்னா சிம்பிள்ஸை மாத்தி அந்த நம்பர்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸா மாத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணணும். நம்ம புரிஞ்சு முடியுதா? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்ததா செகண்ட் பாருங்க. அதே மாதிரி பி என்பது வகுத்தல் டிஐ கூட்டல் எம் கழித்தல் டி பெருக்கல் கொண்டால் 12M12 D28 P7 T15 இப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரியே முதல்ல அந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதிருங்க. அப்ப பாருங்க 12 அடுத்த நம்பர் அதுவும் 12 அதுக்கு அடுத்தது 28 அதுக்கு அடுத்து 7 அடுத்ததா 15. இப்ப ஒவ்வொரு எழுத்தா பார்க்கலாம். எம்முக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கழித்தல். அப்ப மைனஸ். டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? டி பெருக்கல் அப்படின்னா மல்டிப்ளை. அடுத்ததா பி என்ன கொடுத்துருக்காங்க? வகுத்தல். அப்படின்னா டிவைடட் பை. அடுத்ததா டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? கூட்டல் அடிஷன். அப்ப பிளஸ். ஸோ இப்பதான் சொன்னோம் போர்ட் மாஸ் படி பியும் ஓவும் இல்லை. அடுத்ததான் நம்ம பண்ண வேண்டியது டிவிஷன் வகுத்தல். பாருங்க 28 வகுத்தல் 7. 28 7 வகுத்தோம்னா என்னவாயிடும்? 4 7 28. அப்ப 12 மைனஸ் 12 பெருக்கல் 4 கூட்டல் 15. நீங்க இந்த இடத்துல 12 மைனஸ் 12 0ன்னு போட்டுறக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிவிஷன் முடிஞ்சது. அடுத்தது மல்டிப்ளை. இந்த ஆர்டர் படி தான் செய்யணும். அப்ப மல்டிப்ளை அப்படின்னும் போது பாருங்க 12 பெருக்கல் 4. 4ஐயும் 12ஐயும் பெருக்கணும்னா 48. அப்ப 12 மைனஸ் 4 12 48 பிளஸ் 15. மல்டிப்ளை அப்புறம் அடிஷன். கரெக்டா? போர்ட் மாஸ் ஏ. நீங்க இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். நீங்க நம்ம எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்ப 12 மைனஸ் 48 அப்படியே கூட பண்ணுங்களேன். 12ல இருந்து 48 மைனஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 12ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணணும். 12ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 27 மைனஸ் 48. 27 இருந்து 48 மைனஸ் பண்ணணும். பண்ணும்போது எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுவோம். ஸோ 48ல இருந்து 27 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 21ன்னு கிடைக்கும். கரெக்டா? இதுல எது பெரிய நம்பர்? 27 48 48 தான் பெரிய நம்பர். அப்போ அதோட சைன் மைனஸ் அப்படிங்கிறதால அந்த மைனஸ் முன்னாடி வந்துடும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 1 மைனஸ் 21. நம்ம புரியுதா? இந்த போர்ட் மாஸ் ரூல் படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இது. அடுத்ததா இதுல பாருங்க. இதுல இன்னும் கொஞ்சம் மாத்தி கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்பாங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்எம்எஸ் எக்ஸாமோட இந்த மாடல்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மல்டிப்ளை என்பது மைனஸ், டிவிஷன் என்பது பிளஸ், பிளஸ் என்பது டிவிஷன் மற்றும் மைனஸ் என்பது மல்டிப்ளை எனில் பின்வருவனவற்றுள் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல 4 ஆப்ஷனுக்குமே செஞ்சு பார்க்கணும். ஏதாவது ஒண்ணு சரியா வந்துடுச்சுன்னா அதோட நிறுத்திடலாம். இப்ப பாருங்க
15 கரெக்டா 15. அடுத்தது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 5 5 20 10. இப்போ இவங்க சொல்லியிருக்க குறியெல்லாம் மாற்றுவோம். இங்கே மைனஸ் இருக்கு. மைனஸ் என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? மைனஸ் என்பது மல்டிப்ளை, அப்போ இன்ட்டு. டிவிஷன் டிவிஷன் என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க? ப்ளஸ். மல்டிப்ளை மல்டிப்ளை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? மைனஸ். ப்ளஸ் ப்ளஸ் என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? டிவிஷன். கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வகுத்தல் 20 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2. பெருக்கல் எங்க இருக்கு? 15 பெருக்கல் 5 15 5 75 பிளஸ் இங்க 5 மைனஸ் 2 75 5 80. 80ல் 2 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்குது? 78ன்னு கிடைக்குது. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கான ஆன்சர் கிடையாது. அடுத்ததா இது ஃபர்ஸ்ட் கிடையாதுன்னு தெரிஞ்சிச்சு. செகண்ட் வரேன். செகண்ட்ல என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 8 10 3 5 6. ஃபர்ஸ்ட் பாருங்க டிவிஷன். வகுத்தலுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளஸ். மைனஸ் மைனஸுக்கு பதில் மல்டிப்ளை. பிளஸ் பிளஸுக்கு பதில் டிவிஷன். மல்டிப்ளை மல்டிப்ளைக்கு பதில் மைனஸ். கண்டிப்பா இங்கே என்ன வராதுன்னா ஆன்சர் அவங்க சொல்லியிருக்க 8 வராது. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இங்க 3/5ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால நான் முடிவு பண்றேன் அப்படின்னு எடுத்தா கூட இங்க பாருங்க 8 + 10 இன்ட்டு 3/5 நம்ம என்ன எழுதலாம்னா 3/5ன்னு எழுதலாம். கரெக்டா? 3/5 - 6. ஏன்னா சில நேரம் நம்ம என்ன முடிவு பண்றோம்னா 3/5ன்னு வருது, பாயிண்ட்ல வருது. அப்ப ஆன்சர் பாயிண்ட்ல இருக்க வாய்ப்பு இல்லை, வராதுன்னு முடிவு பண்றோம். ஆனா இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப இது மல்டிப்ளையா மாறிடுச்சா? 5 1s are 5 5 2s are 10 இப்படி பிரிச்சுக்கிறோம். இப்ப இங்க பாருங்க இங்க எங்க மல்டிப்ளை இருக்கு? 2க்கும் 3க்கும் நடுவில் மல்டிப்ளை இருக்கு. அப்ப 2 3s are 6. ஸோ 8 + 6. பக்கத்துல என்ன இருக்கு? -6. உங்களுக்கே தெரியும் +6 - 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன நிற்கும்? 8 தான் ஆன்சரா நிற்கும். அவங்களும் இந்த சைடில் பாருங்க 8 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் 2. நீங்க மீதி வேணா செக் பண்ணி பாருங்க, அவங்க சொல்லியிருக்கிற ஆன்சர்ஸ் வராது. சரிங்களாமா? ஸோ இந்த மாடல்லையும் கொஸ்டின் கேட்கலாம். அடுத்த தேர்ட் பாருங்க. இங்கேயும் அதே மாதிரி குறிகள்லாம் மாத்திட்டாங்க. மாத்திட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 36 பெருக்கல் 4. நான் உங்களுக்கு இந்த இடத்துலயே செஞ்சு காட்டுறேன் பாருங்க. பெருக்கல் அப்படிங்கறது என்னவா மாத்த சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பெருக்கல் என்பது கழித்தல். அப்ப இந்த இடத்துல மைனஸ் வரணும். இங்க மைனஸ் கொடுத்துருக்காங்களா? மைனஸ் என்னவா மாத்திருக்காங்க அப்படின்னா டிவிஷன். அப்ப இங்க டிவைடு. பெருக்கல் பெருக்கல் என்னவா மாத்திருக்காங்க மறுபடியும் மைனஸ். முதல்ல மேல இருக்கிறத செஞ்சிடலாம். எப்பவுமே பிராக்கெட்ல இருக்கிறது தான் செய்யணும். சொன்னோம் இல்லையா போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட் பி பிராக்கெட். அப்போ 36 - 4. 36ல் 4 போயிடுச்சுன்னா 32. அடுத்தது என்ன வருது? வகுத்தல் 8 கழித்தல் 4. 32 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 4 8 32. அப்போ 4 8s are 32 4. பக்கத்துல என்ன இருக்கு? -4. 4 - 4 என்னவாயிடும்? 0 பை கீழே எந்த நம்பர் இருந்தாலும் சரி. கீழே இப்ப நீங்க இருக்கிறதுக்கு நான் மாத்தவே இல்லை பாருங்களேன். கீழே நீங்க இதே மாதிரி சிம்பிளை மாத்தி செஞ்சு பார்க்கணும். நீங்க எந்த சிம்பிளை மாத்தி என்ன செஞ்சாலும் 0 பை எனிதிங். 0க்கு கீழே எந்த நம்பர் வந்தாலும் கண்டிப்பா ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். ஸோ மேல இருக்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். இதற்கான விடை ஆப்ஷன் 1 0. புரியுதுங்களாமா? சரியா? இது நீங்க கீழே இருக்கிறத மாத்தாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 5வது கேள்வி பாருங்க. இதுவும் இதே மாதிரி தான். லெஸ் தென் அப்படிங்கிறதுக்கு மைனஸ், கிரேட்டர் தெனுக்கு பிளஸ், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்லிட்டு கீழே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க அவங்க சொல்லியிருக்க நம்பர் 27. அவங்க சொல்லியிருக்க நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 27 81 9 6 5. இப்போ குறிகளை மாத்துங்க. இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் இதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளஸ். அடுத்ததான் நாட் ஈக்குவல்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவிஷன் வகுத்தல். அடுத்ததான் லெஸ் தெனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ். ஈக்குவல்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளை. எதை ஃபர்ஸ்ட் செய்வீங்க? வெரி குட், டிவிஷனை ஃபர்ஸ்ட். அப்போ 81 டிவைடட் பை 9. 81 81 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 9 9s are 81. அப்போ என்னவாயிடும்? 27 + 9 மைனஸ் இதையும் செஞ்சிடலாமா? மல்டிப்ளை இருக்குல்ல, பெருக்கல் 6 5s are 30. இப்போ பாருங்க 27 9ஐயும் கூட்டணும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 36 மைனஸ் 30. 36ல் 30 போயிடுச்சு அப்படின்னா 6. ஸோ இந்த கேள்வியினுடைய விடை ஆப்ஷன் 3 6. இங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நீங்க இந்த டிவிஷன் மல்டிப்ளை இதெல்லாம் கரெக்டாக அந்த போர்ட் மாஸ் ரூல் படி செய்கிறீங்களா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. கட்டாயம் 3 இல்லைன்னா 4 கேள்விகள் இந்த போர்ட் மாஸை யூஸ் பண்ணி கேட்குறாங்க. இது ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் இது. சரிங்களா? திரும்ப ஒரு வாட்டி இந்த வீடியோவில் இருக்கிற 5 கொஸ்டினையும் ஒரு வாட்டி போட்டு பாருங்க. நான் உங்களோட ப்ராக்டிஸுக்காக கூட நான் ஒரு கொஸ்டின் தரேன் உங்களுக்கு. இதுக்கும் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? மைனஸ் என்பது பிளஸ் எனவும், பிளஸ் என்பது மல்டிப்ளை என்பது டிவிஷன், வகுத்தல் என்பது கழித்தல் எனவும் கொண்டால் 15 × 5 + 4 - 3 வகுத்தல் 15 ஈக்குவல் டு வாட்? இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நீங்க என்ன பண்றீங்க? இந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதுங்க கேப் விட்டு. அதுக்கப்புறமா இந்த ஒரு குறியும் மாத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை போடுங்க. போட்டுட்டு போர்ட் மாஸ் ரூல் படி இங்க பிராக்கெட் இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ எங்கேருந்து பண்ணா போதும்? ஃபர்ஸ்ட் டிவிஷன்,
அடுத்தது மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். ஸோ இதோடைய ஆர்டரை பத்தி இதை எப்படி பண்றதுன்றதை இன்னும் தெளிவாவே இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லியிருப்போம். சரிங்களா? ஏன்னா சப்போஸ் இங்க நான் சொல்லும்போது நீங்க கொஞ்சம் வேகமா சொல்லிட்டீங்க சார் டிவிஷன் மல்டிப்ளைலாம் அப்படின்னா டவுட்டா இருந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி சொல்லிடுற பார்ட் 1 உடைய வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு அது கிளியர் கட்டா புரிஞ்சிடும். அந்த ரூல் படி எப்படி செய்யறது அப்படின்ட்டு. சரிங்களாமா? ஸோ இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்னங்கிறத நீங்க எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஒரு லெசனோட நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஓகேவா? தேங்க் யூ.